Hey guys, welcome to Manifested Tamil. நான் உங்க host Aisha பேசுறேன் and this is day 3 of You Are Enough and today we are talking about You Are Worthy and self-sourcing of your worthiness. Okay, I'll explain what that means. And if this is the first thing you're coming across, இது வந்து ஒரு series, so இதுக்கு முன்னாடி day 1, day 2 பேசியிருக்கோம். Go and listen to that and come back to this because yes, இதை நீங்க இண்டிபெண்டாக கேட்கலாம், but it makes more sense and it's more helpful when you listen to it as a series in order. So go back and before we get started, மறக்காம share this with your friends, share this with somebody who needs to hear this because trust me, there are so many people out there today who need to hear this and there's not enough people talking about this. So share this and Instagramல share பண்றீங்கன்னா என்ன tag பண்ணுங்க at Manifested Tamil and let's get started with today. So you are worthy. You are enough as you are. You are worthy as you are. So usually people associate something external to give them that worthiness, right? So if I make X amount of money, then நம்ம ஜெயிச்சிட்டோம்டா, அந்த ஜெயிச்சிட்டோம் மாறா மூமெண்ட் வந்து நான் இது பண்ணிட்டா நம்ம லைஃப்ல ஜெயிச்சிட்டோம், அது பண்ணிட்டா நம்ம லைஃப்ல ஜெயிச்சிட்டோம், இவ்வளோ மணி நான் மேக் பண்ணிட்டேன்னா ஐவ் மேட் இட் இன் லைஃப், ஆர் இந்த பேக் நான் வச்சிருந்தேன்னா ஐம் லைக் worthy, ஐம் லைக் யூ கேன் ஹாவ் எனி அட்ஜெக்டிவ்ஸ் அந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம், ரைட்? இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணால் ஐம் பியூட்டிஃபுல், ஓ ஐம் வெல்தி, ஆர் இந்த கார் நான் வச்சுருந்தா, இந்த ட்ரெஸ் நான் போட்டிருந்தா, இந்த பிராண்ட் நான் வாங்கியிருந்தா. பீப்புள் அசோசியேட் their worthiness externally to a lot of things. பட் அந்த ஒரு விஷயம் doesn't define your worth. நீங்கள் வந்து you are worthy just because you are, just by being who you are right now, where you are in life right now. நீங்கள் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி மேக் பண்ணாமல் இருந்திருக்கலாம், உங்கள் ட்ரீம் பிஸ்னஸை நீங்கள் செட்டப் பண்ணாமல் இருந்திருக்கலாம், உங்கள் ட்ரீம் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இப்போ இல்லாமல் இருந்திருக்கலாம். யூ மே நாட் ஈவன் லுக் லைக் your dream self, your dream weight, your goal weight, whatever. But you are still worthy right now because உங்களோட worth, உங்களோட வேல்யூ உங்களுக்கு வெளியே இருக்கிற விஷயங்கள்ல இருந்து வர்ற ஒரு விஷயம் கிடையாது. your value is dependent on you. Your value is based on who you are in your heart. Your value is based on who you are. It's not based on the money you're making. It's not based on the brands you're buying. It's not based on the job you're doing. It's not based on the cars, the vacations, the clothes, the Instagram followers, the likes, the shares. It's not based on any of that. Your value is from within you. அண்ட் இன்னைக்கோட வேர்ல்டில் அந்த வேலிடேஷன் வந்து நம்ம எல்லாருமே எக்ஸ்டர்னலாக கெட் பண்ணுறது, எக்ஸ்டர்னலி அந்த வேலிடேஷனுக்கு லுக் ஃபார் பண்ணுறது ரொம்ப ஒரு காமன் ஆகிடுச்சு. அண்ட் ப்ராப்ளி பிகாஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம், பிகாஸ் when you post something and அதுக்கு வந்து அவ்வளோ லைக்ஸ் வருது, அவ்வளோ காமெண்ட்ஸ் வருது, then you instantly feel that validation. ஓ எஸ் அப்படின்னு ஒரு வேலிடேஷன். அண்ட் அகெயின் இதோட இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா அந்த நாட் இனஃப்னஸ். மித்தவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபீட் அண்ட் இன்ஸ்டாகிராம் லைஃப்பை பார்த்து ஓ நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கோண்டா அப்படின்ற அந்த நாட் இனஃப் ஃபீலிங். பட் you know, Instagram is just a highlight reel of your life. It's not your actual literal everyday life. But அதை வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பிகாஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் செலிப்ரிட்டிஸ் ஒரு எக்ஸ் பண்ணுறாங்க, ஒய் பண்ணுறாங்க, இந்த பிராண்ட் வச்சுருக்காங்க, இந்த ஷாப்பிங் பண்ணுறாங்க, இங்கே வெக்கேஷன் போகிறாங்க அப்படின்றது வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ஸில், மேகசீன்ஸில் இல்லை டிவியில் பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இட் வில் பி லைக் ஓ தட்ஸ் ஓகே. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். பிகாஸ் யூ டோன்ட் திங்க் அவங்க செலிப்ரிட்டிஸோட லைஃப் ஸ்டைலில் பார்த்து ஓகே ஐ எம் நாட் இனஃப் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். பிகாஸ் ஓகே யூ ஆட்டோமேட்டிக்லி திங்க் ப்ளீஸ் ஆர் லைக் தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூ. ஸோ அதை வந்து யூ டோன்ட்
மேக் தட் யோர் மெஷர். நம்மளை மெஷர் பண்ணுற ஒரு மீட்டராக அதை யூஸ்வலி வைக்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் ஈவன் த ஆட்ஸில் வர ஸ்கின் டோன் ஆர் அந்த பியூட்டி ஆல் ஆஃப் தட் வி நோ இட்ஸ் அன் ஆட். அதை வந்து நம்மளோட ரியாலிட்டியோட மெஷராக நம்ம வைக்கிறது இல்லை. அது மாதிரி ஆகணும்னு வேணா நினைக்கலாம், பட் அந்த இடத்துல நம்ம இப்போ இல்லையே அதனால நம்ம வர்த்தே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் யூஸ்வலி. பட் தி திங் வித் இன்ஸ்டாகிராம் இஸ் யூ ஹாவ் இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூ ஹாவ் எவ்ரிடே பீப்புள். அண்ட் இந்த எவ்ரிடே பீப்புள் வந்து இப்போ நிறைய ஸ்பான்சர்ட் கான்டென்ட் போடுறாங்க விச் ஆர் ஆட்ஸ், ரைட்? த வெக்கேஷன்ஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆர் த எக்ஸ்பென்சிவ் ஸ்டஃப். அண்ட் நார்மல் எவ்ரிடே பீப்புள் அவங்க அதெல்லாம் போடுறத பார்க்குறப்போ யூ சம்வேர் டென் டு not realize it's an ad. You think that's reality. And people start measuring. நம்மளோட ரியாலிட்டியை வந்து அதை பார்த்து அதை வச்சு மெஷர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பிகாஸ் அகெயின் இட்ஸ் நார்மல் பீப்புள், இட்ஸ் எவ்ரிடே பீப்புள், இட்ஸ் இன்ஸ்டாகிராம், இட்ஸ் சோஷியல் மீடியா. இட்ஸ் நாட் லைக் ட்ரெடிஷ்னல் ஆட் ஆன் அ டிவி ஒரு மேகசின் ஒரு பில்போர்ட் அப்படின்றது இல்லை. ஸோ நம்மளே அறியாமல் வி ஸ்டார்ட் மெஷரிங் லைக் தட். வி ஸ்டார்ட் ஃபீலிங் அகெயின் லைக் யூர் நாட் எனஃப். ஓ நம்ம கிட்ட அதெல்லாம் இல்லை, ஸோ வி ஆர் நாட் குட் எனஃப், வி ஆர் நாட் வர்த் இட் எட் அப்படின்னு. விச் இஸ் ஆல் அகெயின் லைஸ். இட்ஸ் நாட் ரியல். ஓகே. அண்ட் உங்களோட வர்த், உங்களோட வேல்யூ, இட்ஸ் ஆல்வேஸ் within you. It's always based on who you are. It's not something which somebody gives you. ஓகே, ஒருத்தங்க வந்து சொன்னாதான் ஓகே நம்ம வந்து ஒர்க்ஸ் தான் போல, நம்ம இதெல்லாம் இப்படி தான் போல அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் அப்படின்றது கிடையாது. யூஸ்வலி இப்போ மேனிஃபெஸ்டேஷனில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ திங்க் யூ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட் சம்திங், ரைட்? ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணியாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், எனி திங், ரைட்? யூ திங்க் சம்திங். And what you actually want is what you think that's going to give you. If you want to manifest X amount of money, why? And the money வந்து என்ன கொடுக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் லைஃப்பில். You think probably it's going to, solve some problem for you. It's going to make you feel a certain way. It's going to make you feel wealthy. It's going to make you feel something. And a lot of people want love. They want to manifest love. ஒரு லவ் மேனிஃபெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறப்போ what do you think it's going to give you? What do you think அந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் என்ன கொடுக்க போகுது? You think, I want to feel love. I want to feel loved. I want to feel that love within me. ஒரு பார்ட்னர் இருக்காங்க, ஒருத்தங்களை நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மனசில் we feel good, right? We feel a certain way. I want to feel that. I want to feel whatever. எந்த ஒரு விஷயம்னாலும் you want something, you want that feeling. ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், you want to be free. You want to be financially free. You want to feel like you've made it, you have succeeded. What is that feeling, right? We focus on what's that feeling and how can you feel that feeling right now in your life when we are doing manifestation. So either again it is associating that X thing and wanting that X thing, because in the X thing வந்து நம்மளை வந்து இப்படி ஃபீல் பண்ண வைக்கும். நம்ம லைஃப்பில் we will feel like this when we have that. I will feel successful when I have made X amount of money. I will feel successful when I have married X person, or when I'm married and I have 2 kids. I will feel whatever when I have whatever. But actually அந்த திங் தான் அந்த விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். That's not true. Even in manifestation, what do we do? When you want something, what does that make you feel like? Okay, அந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் இப்போ இருக்குன்னா அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? What do you feel? அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். And third thing we focus is how can you feel that right now in your life? That is literally how you manifest. If you want to feel wealthy, இப்போ வந்து you want to make money because you want to feel wealthy, right? And you think, okay, நம்ம இவ்வளோ மணி மேக் பண்ணால் then I'll have so much money, I'll feel I'm wealthy.
அப்படின்னு இப்போ நான் வெல்த்தி கிடையாது, அது வந்த அப்புறம் ஐ ஃபீல் வெல்த்தி அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த லேக் மைண்ட் செட்டில் இருந்து யூ கேனாட் ஹாவ் தட் வெல்த். அந்த ஒரு வெல்த்தை உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் பண்ணாலும் அது நிலைக்காது. இஃப் யூ சி அ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ வின் த லாட்ரி, தே லூஸ் தேர் மணி பிகாஸ் அவங்களோட இன்டர்னல் ஸ்டேட் வந்து அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டியில் இல்லை. தே டு நாட் ஹாவ் வாட் இட் டேக்ஸ் இன்டர்னலி டு hold that level of wealth. So if you need X thing, you have to feel that feeling first within yourself. நீங்க வந்து அந்த மணி தான் அந்த abundance feeling கொடுக்கும், நம்ம கிட்ட நிறைய இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும், அதனால ஐ வாண்ட் தட் மணி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் டு மேனிஃபெஸ்ட் தட் மணி, இன்னைக்கு யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃபீலிங் தட் அபண்டன்ஸ் இன் யோர் லைஃப். அதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணலாம்? ஓகே, உங்கள் லைஃப்பில் இருக்க டே டு டே திங்ஸில் சின்ன சின்ன விஷயங்களில் எப்படி நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம்? ஓகே, ஐ ஹாவ் ஸோ மச் ஆஃப் ஃபுட் தட் ஐ லைக். டெய்லி நான் சாப்பிட்ற ஃபுட், ஐ யூஸ்வலி லுக் அட் மை பிளேட் லைக் அண்ட் ஐ திங்க், ஓ, ஐ எம் ஈட்டிங் ஸோ மச் healthy, nutritious food which is supporting me, supporting my body, and actually I like. That's abundance, you guys. சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க பார்க்கலாம். உங்க லைஃப்ல இருக்க சின்ன சின்ன விஷயங்கள்ல, சின்ன சின்ன இடத்துல நீங்க அதை பார்க்க பழகிக்கணும். And the more you see that, the more you feel that, you believe you can have it. And அதுக்கப்புறமா தான் உங்களால ஆக்சுவலி அந்த விஷயத்தை மேனிஃபெஸ்டே பண்ண முடியும். And this is what is self-sourcing. So you need to self-source your worth. Okay, இது நான் பண்ணாதான் நம்ம வர்த்து, இல்லைனா நம்மெல்லாம் வர்த்தே இல்லை அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து விட்டுட்டு, you can have something like that in your mind, right? You don't need to do anything because you are a beautiful, amazing soul who is born on this planet to have an amazing life. So you are already worthy. நீங்கள் இது பண்ணாதான், இந்த டிகிரி முடிச்சாதான் நீங்கள் வேர்தி, நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதான் நீங்கள் வேர்தி. கிடையாது 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 கிடையாது. ஒன்லி பிகாஸ் இந்த வேர்ல்டு அப்படி உங்களை ட்ரீட் பண்ணலாம். ஓகே, பீப்புள் கேன் ட்ரீட் யூ டிஃப்ரெண்ட்லி ஆஃப்டர் யூ ஹாவ் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி அண்ட் when you don't have that amount of money. இந்த உலகம் உங்களை எக்ஸ்டர்னலாக இருக்க அந்த வேர்ல்டு உங்களை அப்படி ட்ரீட் பண்ணலாம். அதை பற்றி நம்ம பேசலை. நம்ம மாற்ற முடியும் அப்படின்ற விஷயம் நம்மளை தான் ஃபஸ்ட்டு. we are not going and changing other people's mindsets and other people's mind. The first thing you need to do always is change you. and நீங்கள் சேஞ்ச் ஆகுறப்போ உங்களை சுற்றி இருக்க ரியாலிட்டியும் மாறும். The first thing is you always. So do you believe you are worthy? சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த செல்ஃப் ஒர்த் வந்து இட் வில் ஷோ அப். ஐ கிவ் யூ எக்ஸாம்பிள்ஸ், ரைட்? இப்போ யூ வாண்ட் டு ஆர்டர் ஃபுட். இப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட் போயிருக்கீங்க, யூ ஆர் லைக் யூ வாண்ட் சம்திங், இது வேணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் யூ டோன்ட் வாண்ட் டு சே இட். யூ ஃபீல் லைக் வேணாம். இந்த மாதிரி எந்த இடத்துல நீங்களே உங்களை வந்து கம்மி பண்ணிக்கிறீங்களோ, அதாவது உங்களுக்கான அந்த ஸ்பேஸை எடுத்துக்காம உங்களே நீங்கள் கம்மி பண்ணிக்கிறீங்க அப்படின்றது, யூ ஆர் மேக்கிங் யோர் செல்ஃப் ஸ்மால் அப்படின்றதெல்லாம் இட்ஸ் செல்ஃப் ஒர்த். ஆக்சுவலி யூ கெட் டு ஹாவ் த லைஃப் யூ பிலீவ் யூ டிசர்வ். யூ கெட் டு ஹாவ் த லவ் யூ பிலீவ் யூ டிசர்வ். இப்போ உங்களை சூப்பராக செம்மையாக ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இட் கேன் பி அ கை ஆர் அ கேர்ள், லைக் இட் அப்ளைஸ் ஃபார் போத், ரைட்? உங்களை செம்மையாக ஒருத்தவங்களை லைக், ஓ செம்மடா இவங்கெல்லாம், இவங்க எப்படி நம்மள போய் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அண்ட் இஃப் யூ cannot accept it, it doesn't mean there's an issue with them. It means you are unable to see your worth. You are unable to accept that love. You are unable to accept it because you think you do not deserve it, because you think you are not worthy of it. இப்போ ஒரு ஜாப் ஆஃபர், நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்க அண்ட் யூ ஹாவ் டு ஆஸ்க் ஃபார் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி இன் ஹெச்ஆர் ரவுண்ட். அதில் வந்து ஐயோ இவ்வளோலாம் நம்ம கேட்கலாமா, அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமே, வேணாம் நம்ம கம்மியாக கேட்போம் அப்படின்னு நம்மளே நிறைய இடங்கள்ல நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஓகே இது வேணும்னு தோணும், ஆனால் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, வேணாம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன விஷயங்கள்ல யூ மேக் யுவர் செல்ஃப் ஸ்மாலர். இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் நான் சொன்னதான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஐம் சேயிங் see what's important to you. அண்ட் அந்த உங்களுக்கு ட்ரூலி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு இருக்க விஷயங்களை
அதை கம்யூனிகேட் பண்ணுங்க. இது ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், ஜாப்ல இருக்கலாம், எனிதிங், ரைட்? இஃப் சம்திங் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ அண்ட் யூ வாண்ட் தட் சம்திங், டேக் அப் தட் ஸ்பேஸ். சிம்பிள் திங்ஸ். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வெளியே போகணும்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு வேணான்னு தோணுது, நீங்கள் ஃபஸ்ட்டு வரேன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் ஐயோ என்ன பண்ணுறது, சரி போவோம் அப்படின்னு புஷ் பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலாக யூ கேன் டெல், யூ கேன் கம்யூனிகேட். அந்த இடத்துல எனக்கு இன்னைக்கு போனோன்னே தோணல, நம்ம வேற எதாவது பண்ணலாமா, இல்லை இன்னொரு நாள் போகலாமா அப்படின்னு உங்களோட அந்த சின்ன சின்ன நீட்ஸ், உங்களோட அந்த சின்ன சின்ன இதை ஆனர் பண்ண ஆரம்பிங்க. அதை வேல்யூ பண்ண ஆரம்பிங்க. கிவ் யோர் செல்ஃப் வாட் யூ நீட். ஸ்மால் திங்ஸ். அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வேணாம். உங்களோட நீட்ஸை அப்படி தட்டி கழிக்காம கொஞ்சம் கொஞ்சமாக கிவ் இட் தட் ப்ரையாரிட்டி. அகெயின், திஸ் இஸ் நாட் அபவுட் எவ்ரிதிங் ஷுட் பி அபவுட் வாட் ஐ வாண்ட். நான் நினைக்கிறது தான் நடக்கணும், நான் சொல்கிறது தான் நடக்கணும். இட் இஸ் நாட் தட். அகெயின் ஐம் ரிப்பீட்டிங் பிகாஸ் இட் கேன் be misunderstood, இல்லையா? It's about valuing your own needs for yourself. உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு என்ன வேணும், சின்ன சின்ன இடங்கள்ல, டே டு டே லைஃப்ல எந்தெந்த இடத்துல நீங்கள் உங்களை அதை உங்கள் நீட்ஸை டிஸ்மிஸ் பண்ணுறீங்களோ அந்த சின்ன சின்ன நீட்ஸை ஆனர் பண்ணுங்க, அதை வேல்யூ பண்ணுங்க, அதை கம்யூனிகேட் பண்ணுங்க, அதை ஆக்சுவலி அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்ணுங்க உங்களுக்கு நீங்களே. நம்ம இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறப்போ தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எல்லா இடத்துலையும் நம்ம விட்டு கொடுத்து போகிறோம். நம்மளுக்கு இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, இது யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், ரெசென்ட்மெண்ட் வரும், கோவம் வரும், கடுப்பு வரும். பட் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது நம்ம இவ்வளோலாம் பண்ணியிருக்கோம்னு. அண்ட் திஸ் அகெயின் அ லிட்டில் பிட் டு டூ வித் தட், அந்த குட் கேர்ள் கண்டிஷனிங். குட் பாய், நல்ல பொண்ணாக இருக்கணும், நல்ல பையனாக இருக்கணும், சொல்கிறத கேட்கணும், இப்படிலாம் நம்ம அடுத்தவங்களுக்கு கேட்கக்கூடாது, அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நம்மளை சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. அண்ட் வி ஆர் ஆல் brought up like that, at least most of us. So it's important to know you are worthy. உங்களோட டிசையர்ஸ், உங்களோட நீட்ஸ், உங்களோட விஷஸ் எல்லாமே வேல்யூபிள். அதை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ, அதை சொல்கிறதுக்கோ, அதை வேணும்னு நினைக்கிறதுக்கோ, நீங்கள் XYZ ஏதோ ஒரு விஷயம் பண்ணால் அதுக்கப்புறம் தான் யூ ஆர் வர்தின்றது கிடையாது. நீங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கீங்களோ, உங்கள் லைஃப் எப்படி இருக்கோ, ஆஸ் யூ ஆர் ரைட் நவ், யூ ஆர் வர்தி. அண்ட் யூ ஆர் வர்தி டு ஹாவ் த லைஃப் யூ வாண்ட். யூ ஆர் வர்தி to build the life of your dreams, your desires, and you are worthy just because you exist. That's it. You're worthy because நீங்க இது படிச்சிருக்கீங்க, நீங்க அந்த ஜாப்ல இருக்கீங்க. None of that. அது எதுவுமே இல்லாம you as a human being is worthy. That is what I want you to understand. I want you to know your value. I want you to see your value. I want you to know your value. I want you to know you are valued. You are worthy. You're amazing. And that's it for today, you guys. Marakama, idu unga friends, yaradhu, if they need to hear this, share it with them. And I will see you guys tomorrow for day 4.